இந்தியாவில் காணப்படுகிற 2000க்கு அதிகமான மூலிகைகள் இருந்து மட்டுமே அலோபதியில இன்னைக்கு மாடர்ன் டாக்டர்ஸ் வந்து நல்ல கோட்டும் சூட்டும் போட்டுக்கிட்டு மாத்திரையை அவங்க கையில கொடுப்பாங்க. அதெல்லாம் 2000க்கு அதிகமான இந்திய தாவரங்கள்ல இருந்து மட்டுமே எடுக்கப்பட்ட மருந்துகள் இருக்கின்றன. இன்னும் இது 100 வருஷம் 500 வருஷம் ஆச்சுன்னா இந்தியாவில் காணப்படுகிற பல்வேறுபட்ட தாவரங்கள்ல இருந்தும் மருந்து மாத்திரைகள் நீங்க வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாது அது உங்க வீட்டுக்கு பின்னாடி முன்னாடி நிக்கிற தாவரங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட மாத்திரை அப்படின்னு. இன்னும் பலர் நினைப்பாங்க தாவரங்கள்ல இருந்து சத்து மாத்திரை எடுப்பாங்க, வயிற்றுலக்கத்துக்கு மாத்திரை எடுப்பாங்க நினைப்பாங்க. உங்க எண்ணம் ரொம்ப தவறு. அப்படிப்பட்ட ஒரு நினைப்புடைய நபரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முழுமையா பார்த்தா உங்களுக்கு நிச்சயம் புரியும். ஒரு சிலருக்கு என்னன்னா மூலிகையா, இந்த மூலிகை செடியா தாவரமா இப்படி எல்லாம் முகம் சுளிக்கிற நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, இந்த மருந்து மாத்திரை எல்லாம் செவ்வாய் கிரகத்துல இருந்து யாரோ பாக்கெட்டா டன்னா லாரியில இருந்து இங்க கொண்டு வந்து இறக்குறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. டிஜிட்டாலிஸ் பர்பியூரான்ற தாவரத்துல இருந்து டிஜாக்சின் என்ற மெடிசன் எடுக்கிறாங்க. இது ஹார்ட் ஃபெயிலியருக்கு அலோபதியில கொடுக்கக்கூடிய மிக முக்கிய மாத்திரை. இன்னைக்கு கூட ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிற பலரா இருந்தீங்கன்னா இந்த டிஜாக்சின் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அஸ்பிரின் ஒரு மாத்திரை ஹார்ட் அட்டாக் வராம இருக்கிறதுக்கு எல்லா மருத்துவர்களும் டெய்லி எடுக்கணும்னு சொல்லுவாங்க. என்னமோ இந்த அஸ்பிரின் வந்து உண்மையிலேயே நிலவுல இருந்து கொண்டு வந்தது மாதிரி தான் பல மருத்துவர்களோட முகம் இருக்கும். ஆனா உண்மையிலே இந்த மருந்து சாலிக்ஸ் ஆல்பான்ற தாவரத்திலிருந்து டிரைவ்ட் ஆனது. இது கிட்டத்தட்ட ஒரு நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ். ஸோ இது வந்து பெயின் ஃபீவர்ன்றதையும் தாண்டி ரத்தம் உறையாம இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் கொடுப்பாங்க. அதுதான் ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் போன்ற பிரச்சனைகளுக்கும் வந்து இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. குறிப்பா வந்து இஸ்கெமிக் ஸ்ட்ரோக், மார்பின் ரொம்ப சிவியரான கேன்சர் பெயின் சிவியர் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓபியோய்டு வகையை சேர்ந்தது இது. பேப்பவர் சோம்னிஃபரம்ன்ற தாவரத்திலிருந்து எடுக்கக்கூடிய வின்சிஸ்ட்ன்ற மருந்து. இது கேந்த்ராசஸ் ரோசியஸ் என்ற தாவரத்திலிருந்து எடுக்கக்கூடியது. பிளட் கேன்சருக்கு யூஸ் பண்ணக்கூடிய மருந்து. டாக்ஸஸ் பிரிவிஃபோலியா இந்த தாவரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மருந்து பேக்லிடாக்சல். இந்த டேப்லெட் வந்து பிரஸ்ட் மற்றும் ஓவேரியன் கேன்சருக்கு கொடுக்கக்கூடியது. போடோஃபைலம் பெல்டாட்டம் இதுல இருந்து எடுக்கக்கூடிய எட்டோபோசைட் என்ற டேப்லெட் வந்து லங் கேன்சருக்கு கொடுக்கக்கூடியது. மூச்சு முட்டுன்னு போனாலே டெரிஃப்ளின் தான் எழுதுவாங்க. அதுக்கு ஜிஹெச்ல போனாலும் சரி பிரைவேட் ஹாஸ்பிடல்ல போனாலும் எழுதுவாங்க. தியோஃபிலின் என்ற டேப்லெட் தான் அந்த டெரிஃப்ளின். சோ அந்த தியோஃபிலின் மருந்து கேம்லியா சைனசிஸ் என்ற தாவரத்திலிருந்து எடுக்கக்கூடியது. குறிப்பா ஆஸ்மா அலர்ஜிக் இஷ்யூஸ் எடுப்பாங்க. சர்க்கரை நோய்க்கு மிரட்டி இந்த மருத்துவர்கள் எடுத்து வைக்கிறாங்க இல்லையா மெட்ஃபார்மின் என்ற மாத்திரை. இது குறிப்பா கெலகா ஆஃபிஷனாலிஸ் என்ற தாவரத்திலிருந்து டிரைவ்ட் ஆனது. இது டைப் 2 டயபெட்டிஸ்க்கு பயங்கர காமனா யூஸ் பண்ணக்கூடிய மருந்து. ஹியூனிடினின் இது சிங்கோனா ஆஃபிஷனாலிஸ் என்ற தாவரத்திலிருந்து எடுக்கக்கூடியது. அரித்திமை ஏற்பட்டு கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படும் ரொம்ப எமர்ஜென்சி கண்டிஷன். இதுக்குமே இந்த தாவரத்திலிருந்து தான் அந்த மருந்து வந்து டிரைவ்ட் ஆயிருக்கு. எஃபிட்ரா ஷினிகா இந்த தாவரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மருந்து. எஃபிடிரின் ஆஸ்மா ஹைப்போடென்ஷனுக்கு வந்து அதிகமா பயன்படுத்துறாங்க. ரெசர்பினின் இது ரவோல்ஃபியா என்ற தாவரத்திலிருந்து எடுக்கக்கூடியது. இன்னைக்கும் பலர் உயர் ரத்த அழுத்தத்துக்கு பயங்கரமா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கைகளில் இந்த மாத்திரை இருக்கும். இந்த தாவரங்களை நாம் பாதுகாக்க தவறினால் நாளை ஒரு தலைமுறையே இந்த மருந்துகளை மறந்து அமெரிக்காவிலோ அட்லாண்டிக் ஓசியன்லோ போய் காத்து நின்று இந்த மாத்திரைகளை வாங்கி கொண்டு நம் நாட்டுக்கு வர வேண்டிய நிலைமை இருக்கும். செடி கொடி தாவரங்களை காப்போம். நன்றி.